ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சிஸ்டர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரூபா நாணயங்களுடைய விவரங்களை பார்க்கலாம். இந்த நாணயங்களுடைய விலை ஒவ்வொரு மினிட்லேயும் என்னென்ன விலையில் விற்றுட்ருக்காங்க, என்ன விலை இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா 1985 அச்சிடப்பட்ட இந்த நாணயம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூத் இயர் நாணயம். இந்த நாணயம் வந்து 3 மினிட்டில் அச்சிட்டாங்க. பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத். இந்த நாணயத்தில் பாம்பே மின்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைன் கண்டிஷனில் 30 ரூபாய், அப்புறம் 50, 100, 250. அதாவது பாம்பே கல்கத்தாவும் ஸ்கேர்ஸில் வரும். இதே உங்கள்கிட்ட ஹைதராபாத் மின்ட், அதாவது ஸ்டார் மின்ட் இருந்ததுன்னா அதனுடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் கண்டிஷனில் 20,000 ரூபாய். அதே உங்கள்கிட்ட யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் 50,000 கிட்டத்தட்ட 80,000 வரைக்கும் அதனுடைய விலை இருக்கும். அதாவது ஹைதராபாத் மின்ட் இன்டர்நேஷ்னல் யூத் இயர் நாணயம். இந்த நாணயம் இருந்தால் பத்திரப்படுத்தி வைங்க. பாம்பேவும் கல்கத்தாவும் இப்போ ஸ்கேர்ஸில் இருக்குது. இதில் கல்கட்டா வந்து பாம்பே விட ரேட் அதிகம். பாம்பே விட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே வந்து 250 ரூபாய் தான் யூஎன்சியில். ஆனால் கல்கட்டா ரேட்டு பார்த்திங்கன்னா 400 ரூபாய். இந்த காப்பர் காயின் இருந்தால் பத்திரப்படுத்தி வைங்க. அடுத்தது 1987 ஸ்மால் ஃபார்மர்ஸ். அந்த காயினில் 3 மின்ட் இருக்குது. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத். பாம்பே வந்து ஸ்கேர்ஸில் வருது. அது ஃபைன் கண்டிஷனில் 20 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 30 ரூபாய், 70, யூஎன்சியாக இருந்தால் 200 ஸ்கேர்ஸ் பாம்பே. கல்கட்டா வந்து ரேர். இதுலேயே எந்த மின்ட் மார்க்கு இல்லாமல் இருந்தால் அது கல்கட்டா. அந்த காயினுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா யூஎன்சியில் 1000 ரூபாய். நார்மல் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா 150 ரூபாய். அப்புறம் ஹைதராபாத், அதுவும் ஸ்கேர்ஸில் வருது. 30 ரூபாய், 75, 100, யூஎன்சியாக இருந்தால் 300 ரூபாய் விலை போகுது. இந்த 3 காயினுமே ஸ்கேர்ஸ் ரேராக இருக்கிறதுனால அடுத்த வருஷம் ஸ்கேராக இருக்குது, ரேராக கூட மாறும். அதனால் இந்த காயின் கட்டாயம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணும். அடுத்தது 1988 ரெயின்ஃபெட் ஃபார்மிங். அது வந்து 2 மினிட்டு தான். 2 வந்து ஸ்கேர்ஸ் தான். 2 காயினும் ஸ்கேர்ஸில் இருக்குது. அடுத்தது ரேராக வாய்ப்பு இருக்குது. பாம்பே பார்த்திங்கன்னா ஃபைன் கண்டிஷனில் 15 ரூபாய் இருக்குது. அதே நல்ல ஒரு குட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 70 ரூபாயிலேருந்து யூஎன்சி இருந்தால் 200 ரூபாய் அதனுடைய மதிப்பு. கல்கத்தா மின்ட் வந்து 250 ரூபா. அதாவது பாம்பேவோட யூஎன்சியில் 50 ரூபா அதிகம். 250 ரெண்டுமே ஸ்கேர்ஸில் இருக்குது. கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது ஃபுட் அண்ட் என்வைரன்மெண்டல். 1989 ஃபுட் அண்ட் என்வைரன்மெண்ட். இது வந்து 3 மின்ட்டு. பாம்பே, ஹைதராபாத், நொய்டா 3 காயின். 3மே வந்து ஸ்கேர்ஸ். 3 கலெக்ட் பண்ணலாம். பாம்பேவாக இருந்தால் யூஎன்சியில் 200 ரூபாய். அதே ஹைதராபாத் வந்து விலை அதிகம். ஹைதராபாத்தும் நொய்டாவும் ரேட் அதிகம். 2மே யூஎன்சியில் 500 ரூபாய் இருக்குது. 2 யூஎன்சியில் 500. ஃபைன் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா 2மே 30 ரூபாய் தான். இது 3 இந்த காயினில் 3 மின்ட்டுமே ஸ்கேர்ஸு. 3 கலெக்ட் பண்ணி வைக்கணும். அடுத்த வருஷம் ரேராக வாய்ப்பு இருக்குது. ஹைதராபாத் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஆகலாம். அதனால் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது நேரு காயின். நேரு 1 ரூபி காயின். 1989 அடிச்ச காயின். 4 மினிட் அடித்தாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. நொய்டா மின்ட்டு தெரியும். அந்த டாட் மாதிரி இருக்கும், புள்ளி மாதிரி இருக்கும். வெரி 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 ரேர். அது யூஎன்சியில் பார்த்தீங்கன்னா இப்போவே கிட்டத்தட்ட 3000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நார்மல் கண்டிஷனே 400லேருந்து 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த நொய்டா இருந்தால் நீங்கள் வந்து பத்திரப்படுத்தி வைக்கலாம். பாம்பே வந்து காமனில் வருது. கல்கத்தா வந்து ஸ்கேர்ஸ். கல்கத்தா மின்ட், அதாவது எந்த மின்ட் மார்க்கு இல்லாமல் இருந்தால் அது ஸ்கேர்ஸு. அதனுடைய யூஎன்சி ரேட்டே பார்த்திங்கன்னா 100 ரூபாய் ஆயிடுச்சு. அடுத்த தடவை ரேராக மாறலாம். ஹைதராபாத் வந்து 150 ரூபாய். 150 ரூபா ரேட்டு. 20 ரூபா ஃபைன்லேருந்து 150 ரேட்டு. 2மே ஸ்கேர்ஸ். கல்கத்தா, ஹைதராபாத் 2மே ஸ்கேர்ஸில் வருது. இது 2ம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். அடுத்தது கேர் ஃபார் கேர்ள் சைல்டு. அந்த நாணயம் பார்த்திங்கன்னா 1990 வச்சுட்டாங்க. அந்த நாணயத்தில் பாம்பே, ஹைதராபாத்து 2 மின்ட்டும் அச்சடித்தாங்க. அந்த காயின் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அந்த காயினில் பார்த்திங்கன்னா பாம்பே வந்து ஸ்கேர்ஸில் வரும், ஹைதராபாத் வந்து ரேரில் வரும். ஹைதராபாத் கேர் ஃபார் கேர்ள் சைல்டு பார்த்திங்கன்னா யூஎன்சியாக இருந்தால் கிட்டத்தட்ட 2000 ரூபா வரைக்கும் அதனுடைய மதிப்பு இருக்குது. இப்போது நார்மல் கண்டிஷனாக இருந்தால் 300 ரூபா வரைக்கும் அதனுடைய விலை போயிட்டுருக்கு. அதாவது குட் கண்டிஷனாக இருந்தால் 300 ரூபா வரைக்கும் விலை போயிட்டுருக்கு. அடுத்தது ஃபுட் ஃபார் தி ஃப்யூச்சர். அதாவது 90ல் வச்செடுக்கப்பட்ட நாணயம் ஃபுட் ஃபார் தி ஃப்யூச்சர். இதில் வந்து 2 மின்ட்டுமே ரேராக இருக்குது. கல்கத்தா, ஹைதராபாத் 2மே இப்போவே ரேர் தான். அது
யூஎன்சியில் கல்கட்டா மின்ட்டு பார்த்திங்கன்னா 1000 ரூபா, அதனுடைய மதிப்பு 1000 ரூபா விற்றுட்ருக்காங்க. ஹைதராபாத் வந்து 800 ரூபா. நார்மல் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 250, 200ன்னு வருது. இன்னும் அது கொஞ்சம் கண்டிஷன் குறைவாக இருந்தால் 75 ரூபா வரைக்கும் அதனுடைய விலை போயிட்டுருக்கு. இது ரெண்டுமே ரேராக இருக்குனால ரெண்டுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணும். 2 மினிட்டும் ரேர் ஆகிடுச்சு. அப்புறம் அடுத்தது ஐசிடிஎஸ், அதுவும் 90ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது தான். அதில் வந்து 2 மினிட் இருக்குது. பாம்பே அண்ட் ஹைதராபாத் ரெண்டுமே வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. அடுத்து ரேராகக்கூடிய நாணயங்கள் இதுவும் ஒன்று. இதில் வந்து ஹைதராபாத் வந்து விலை அதிகம். ஐசிடிஎஸில் ஹைதராபாத் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருந்தால் 100 ரூபா, யூஎன்சியாக இருந்தால் 400 ரூபா வரைக்கும் விலை போகுது. பாம்பே மின்ட்டாக இருந்தால் நார்மல் கண்டிஷனில் 50 ரூபா அப்படி விலை போகுது. இதே நல்ல குட் கண்டிஷன் யூஎன்சியாக இருந்தால் 200 ரூபா வரைக்கும் விலை போகுது. இதில் வந்து ஹைதராபாத். அடுத்தது வந்து ரேராகக்கூடிய நாணயங்களில் இது முக்கியமான நாணயம். அடுத்தது அம்பேத்கர் 1990 இந்த நாணயம் வச்சுக்கிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா பாம்பே ஹைதராபாத்னு 2 மினிட்டு தான் வச்சுக்கிட்டாங்க. ரெண்டுமே வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. 1990 அச்சிடப்பட்டது. இது ₹1 அம்பேத்கர் நாணயம். ரெண்டுமே ஸ்கேர்ஸ் இருக்குது. பாம்பே பார்த்திங்கன்னா 150 ரூபா யூஎன்சியில். அதே ஹைதராபாத் மின்ட்டு உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் 400 ரூபா வரைக்கும் அதனுடைய விலை போயிட்டுருக்கு. அதாவது நார்மலாக இருக்குது காயின் பார்த்திங்கன்னா 50 100 ரூபா வரைக்கும் இப்போ வாங்கலாம். அதுக்கடுத்து யூஎன்சியாக வாங்கணும் அப்படின்னா 400 ரூபா வரைக்கும் ஹைதராபாத் மின்ட்டினுடைய விலை இப்போ இருக்குது. அடுத்து 91 காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி. 91 காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி நாணயம். இது வந்து சிங்கிள் மின்ட்டு. எப்பவுமே சிங்கிள் மின்ட்டாக இருக்கிற காயின்ஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா சிங்கிள் மின்ட்டாக இருக்கிறனால விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் காப்பர் காயின்ஸோட விலை இன்னும் அதிகம் இருக்கும். காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி சிங்கிள் மின்ட்டாக இருக்கிறதுனால பாம்பே மின்ட்டில் மட்டும்தான் வச்சுட்டாங்க. இது ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்குது. இப்போது இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா யூஎன்சியில் 200 ரூபா வரைக்கும் போகுது. நார்மல் கண்டிஷனாக இருந்தால் 75, இல்லைன்னா கொஞ்சம் நார்மலாக இருந்தால் 60 ரூபா வரைக்கும் போகுது. இது அடுத்தது ரேராகக்கூடிய நாணயங்களில் இந்த சிங்கிள் மின்ட் நாணயம் ரொம்ப ரொம்ப ஒன்று. இந்த காயின் இருந்தால் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இது சிங்கிள் மின்ட்டாக இருக்குது. பாம்பே மின்ட்டு இது யூஎன்சியில் 200 ரூபா வரைக்கும் இப்போ விலை போயிட்டுருக்கு. அடுத்து டூரிசம் 91 இந்த நாணயத்தை வச்சுட்டாங்க. பாம்பே ஹைதராபாத் 2 மின்ட்லேயே வச்சுட்டாங்க. ரெண்டுமே வந்து இப்போ ஸ்கேர்ஸில் இருக்குது. அடுத்தது இதில் இருக்கிற ஹைதராபாத் மின்ட் வந்து இப்போ ஸ்கேர்ஸ்லேயே இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 500 ரூபா வரைக்கும் இப்போ எதாவது போட்டிருக்காங்க. இதில் வந்து பாம்பே பார்த்திங்கன்னா 300 ரூபா. அடுத்தது இதில் டூரிசம்னா ஹைதராபாத் வந்து அடுத்த வருஷம் வந்து ரேரில் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாணயம். அதனால் டூரிசமில் ஹைதராபாத் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். பாம்பேவும் கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா அது ஸ்கேர்ஸில் 300 ரூபான்னு இருக்குது. அடுத்தது அதிகரிக்கும், விலை அதிகரிக்கும். இந்த காயினை கலெக்ட் பண்ணலாம். அடுத்தது ராஜீவ்காந்தி 1991 அச்சிடப்பட்ட இது ஒரு நாணயம். இது வந்து பாம்பே அண்டு ஹைதராபாத் 2 மினிட்டில் வந்து வச்சுட்டாங்க. 2 மினிட்டும் வந்து இப்போ ஸ்கேர்ஸில் இருக்குது. அது ஹைதராபாத் வந்து விலை அதிகம். அது யூஎன்சியில் புக் ரேட்டு பார்த்திங்கன்னா 500 ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க. நார்மல் கண்டிஷன்லேயே நல்ல ஒரு கண்டிஷனாக இருந்தால் 50 ரூபா விலை போகுது. பாம்பே பார்த்திங்கன்னா யூஎன்சியில் 100 ரூபா தான். ஆனால் ஹைதராபாத் 500 ரூபா. இதில் ராஜீவ்காந்தியில் ஹைதராபாத் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது ரேராகக்கூடிய நாணயம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1992 அந்த வருஷம் வந்து 2 காயின் வந்து வச்சுட்டாங்க. ஒன்று வந்து குவிட் பார் மூமெண்ட், ரெண்டாவது வந்து ஃபுட் அண்டு நியூட்ரிஷன். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா சிங்கிள் மின்ட் காயின், வெரி வெரி ரேர். இந்த காயினை கரெக்டாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா சிங்கிள் மின்ட்டாக இருக்கிறதுனால ரேட் அதிகம் வச்சுட்டே போகும். இது வந்து கல்கட்டா மின்ட்டில் மட்டும் வச்சுட்டாங்க. இதனுடைய இப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா 300 ரூபான்னு தான் புக் ரேட் போட்டிருக்கு. ஸ்கேர்ஸில் தான் இந்த காயின் இருக்குது இப்போது. ஆனால் அடுத்த வருஷம் வந்து ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த காயின் 300ன்றது இப்போவே நீங்கள் வாங்கி வைக்கலாம். இப்போ குறைவாக தான் கிடைக்கிது ரேட்டு, வாங்கி வைக்கலாம். ஏன்னா அடுத்தது ரேர் ஆகும் அந்த நாணயம். அடுத்தது குவிட் இண்டியா மூமெண்ட்டு. இந்த காயின் பார்த்திங்கன்னா இது 92 தான் வச்சுட்டாங்க. இது வந்து பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் 3 மினிட்டில் வந்து வச்சிட்ருக்காங்க. 3மே வந்து இப்போ ஸ்கேர்ஸில் தான் இருக்குது. 3 காயினுமே ஸ்கேர்ஸில் இருக்குது. இதில் ஹைதராபாத் இருந்தால் ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா அதனுடைய விலை வந்து 500 ரூபா. யூஎன்சியில் பார்த்திங்கன்னா புக் ரேட்டே வந்து 500 ரூபா போட்டிருக்காங்க. நார்மல் கண்டிஷனே பார்த்திங்கன்னா 50 ரூபா இல்லைன்னா 150 ரூபா வரைக்கும் இதனுடைய விலை இருக்குது. ஹைதராபாத் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். கல்கத்தாவும் இதில் வந்து ரேராக தான் இருக்குது. ஸ்கேர்ஸில் இருக்குது. அடுத்து ரேராக மாறும். 400 ரூபா வரைக்கும் இப்போ அதனுடைய விலை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 93 பார்த்திங்கன்னா இன்டர் பார்லிமெண்ட் அதுவும் சிங்கிள் மின்ட் நாணயம் தான். இது ரேட் எங்கே இப்போவே வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபா அதுக்கு மேலே கூட இதனுடைய விலை அதிகரிச்சிச்சு. சிங்கிள் மின்ட் நாணயம் இன்டர் பார்லிமெண்ட் நாணயம் 1993 பாம்பே மின்ட்டு 25. சாதாரண காயின் ஃபைன் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 25 ரூபா.
நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இதோட ரேட் இப்போ வந்து 1000 ரூபா. ரேர் காயின் இது. அந்த காயின் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா அடுத்த வருஷம் இன்னும் வந்து விலை அதிகரிக்கும். 93. அடுத்தது 94. 94ல் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ் காயின் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் தி ஃபேமிலி. இதில் வந்து நொய்டா மின்ட் யார்கிட்ட இருக்கான்னு தெரில. இது ரேரான நாணயம். நொய்டா வந்து ரேரு, பாம்பே வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. இது எங்ககிட்ட இருக்கிறது வந்து பாம்பே மின்ட்டு தான் இருக்குது. இது வந்து யூஎன்சியாக இருந்தால் இதனுடைய ரேட்டு வந்து 200 ரூபா. நார்மல் கண்டிஷன் இப்போ வந்து 40 ரூபா 50 ரூபா அப்படின்னு கிடைக்குது. கலெக்ட் பண்ணி வைங்க. ஏன்னா அடுத்த வருஷம் ரேர் ஆகலாம். இதில் நொய்டா மின்ட் இருந்தால் வெரி 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 ரேர். அது டிமாண்டான நாணயம். அது நார்மல் கண்டிஷனே கிட்டத்தட்ட 150 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. ரேரான நாணயம் இருந்து யூஎன்சியாக இருந்தால் அதனுடைய இப்போதைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3500 ரூபா. நொய்டா மின்ட்டாக இருந்தால் 3500. வெரி வெரி ரேர். இந்த நாணயம் வந்து நொய்டா மின்ட்டுன்னா எட்ஜ் பிளெயின் எட்ஜாக இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்த வருஷம் இதனுடைய 3500 இப்போ இருக்கிற விலை வந்து இன்னும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நொய்டா கிடைச்சா நார்மல் கண்டிஷனில் கிடைச்சா கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். 94 முடிச்சுது. அடுத்து 95. 95 பார்த்திங்கன்னா தமிழ் கான்ஃபரன்ஸ், அதாவது திருவள்ளுவர் நாணயம். இது வந்து 3 மின்ட்டில் வந்து அச்சிட்டாங்க. எஃப்எஸ்எஸ்ஸில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் 3 மின்ட்டு. பாம்பே இருக்கும், ஹைதராபாத் இருக்கும், நொய்டா இருக்கும். 3மே பார்த்திங்கன்னா ஸ்கேர்ஸில் இருக்குது. அதில் ஹைதராபாத் பார்த்திங்கன்னா ஸ்டார் மின்ட்டு இருந்ததுன்னா, ஸ்டார் மார்க் இருந்ததுன்னா இதனுடைய ரேட்டு வந்து யூஎன்சியில் 500 ரூபா. நார்மல் கண்டிஷனே 100 ரூபாயிலிருந்து இப்போ விலை போயிட்டுருக்கு. நார்மலாக இருந்தால் 500. அதே வந்து நொய்டா மின்ட்டாக இருந்தால் 450 ரூபா. அதாவது ஹைதராபாத்லேருந்து ஒரு 50 ரூபா குறைவு, 450. பாம்பேவாக இருந்தால் 400, யூஎன்சியில் 400 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நார்மல் கண்டிஷன் 50 ரூபாயில் ஆரம்பித்து 400 ரூபா வரைக்கும் பாம்பே போயிட்டுருக்கு. 97 வந்து செல்லுலார் ஜெய். அந்த நாணயம் பார்த்திங்கன்னா 4 மின்ட்டில் வச்சுட்டாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா 4மே வந்து இப்போ ஸ்கேர்ஸில் இருக்குது. 4மே நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஸ்டார் மின்ட்டு நொய்டாவாக இருந்தால் ரேட்டு வந்து யூஎன்சியில் 300 ரூபா வரைக்கும் போகுது. நார்மல் கண்டிஷனில் 35 40 ரூபா, 50 100 அப்படி விற்கிறாங்க. 4 ஸ்கேர்ஸாக இருக்கிறதுனால எந்த மின்ட்டு கிடைச்சாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இதில் ஹைதராபாத் நொய்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 300 ரூபா வரைக்கும் அதனுடைய யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. 97 செல்லாச்சு. 99ல் தியானேஸ்வர் பார்த்திங்கன்னா 3 மின்ட்டு. பாம்பே, கல்கத்தா அண்ட் நொய்டா. அதில் வந்து பாம்பே வந்து காமன் காயின். அது கல்கத்தாவும் நொய்டாவும் ஸ்கேர்ஸில் இருக்குது. ஸ்கேராக இருக்கிறனாலும் அடுத்து ரேர் ஆகும். அதனால் ஸ்கேர்ஸில் உள்ள கல்கத்தாவும் நொய்டாவும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். தியானேஸ்வர் நாணயம் அது வந்து இப்போ யூஎன்சியை பார்த்திங்கன்னா 300 ரூபா. கல்கத்தாவும் நொய்டாவும் 300 ரூபா. சேம் ரேட்டு தான், 300 ரூபா போகுது. பாம்பே வந்து யூஎன்சியாக இருந்தால் 70 ரூபா வரைக்கும் விலை போயிட்டுருக்கு. நார்மல் கண்டிஷனில் இப்போ 35 ரூபா வரைக்கும் விலை போயிட்டுருக்கு. நார்மலாக இருந்தாலும் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். பாம்பே, நொய்டாவும் கல்கத்தாவும் நார்மல் கண்டிஷனில் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். தியானேஸ்வர். அடுத்து 2002 பார்த்திங்கன்னா இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன். இந்த நாணயம் 1 ரூபி நாணயம். இதில் வந்து பாம்பேயில் அச்சிடப்பட்ட நாணயம். இந்த மின்ட்டு மார்க் பாம்பே மின்ட்டுன்னு அப்படி இருந்தால் அது ஸ்கேர்ஸு. அது ரேட்டு வந்து 100 ரூபா. அந்த காயின் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். வித்தவுட் மின்ட் மார்க், எந்த மின்ட் மார்க்கும் இல்லாமல். ஏன்னா இது வந்து பாம்பே ஹைதராபாத் மட்டும்தான் அச்சடிச்சாங்க, கல்கத்தாவில் அடிக்கலை. ஆனால் மின்ட் மார்க் இல்லாமல் வந்திருக்கு. வித்தவுட் எந்த மின்ட் மார்க் இல்லை, ப்ளைனாக இருந்ததுன்னா அது கண்டிஷன். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா யூஎன்சியில் 4500. வெரி 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 ரேர். எந்த மின்ட் மார்க்கும் இல்லை, யூஎன்சியாக இருக்குது அப்படின்னா 4500 ரூபா வரைக்கும் இதனுடைய விலை போயிட்டுருக்கு. இன்னும் வந்து அடுத்த வருஷம் விலை அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காயின் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கலெக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஹைதராபாத், இதில் 2 மின்ட் அடிச்சாங்க பாருங்கள். பாம்பே அண்ட் ஹைதராபாத் இந்த 2மே வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. வித்தவுட் மின்ட் மார்க் தான் ரேரில் இருக்குது. ஹைதராபாத் வந்து 150 ரூபா. நார்மல் கண்டிஷனு இப்போ வந்து 60 ரூபா அப்படி வந்து விற்றுட்ருக்காங்க. ஸ்கேர்ஸ் ஹைதராபாத் வந்து 150 ரூபா வரைக்கும் யூஎன்சியில் விலை போயிட்டுருக்கு. அடுத்த காயின் 2003 2 நாணயம் வந்து வச்சுட்டாங்க. ஒன்று வந்து வீர் துர்காதாஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மகாராணா பிரதாப். வீர் துர்காதாஸ் சிங்கிள் மின்ட் நாணயம். அது வீர் துர்காஸ் வந்து சிங்கிள் மின்ட்டு காயின். அது இப்போ அதனுடைய கன்செப்ட் யூஎன்சியில் பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் விலை போகுது. இந்த காயின் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிங்கிள் மின்ட்டுனாவே விலை அதிகரிக்கும், அதனால் கலெக்ட் பண்ணலாம். அடுத்து மகாராணா பிரதாப் வந்து பாம்பே அண்ட் ஹைதராபாத் 2 இருக்குது. இதில் ஹைதராபாத் வந்து ஸ்கேர்ஸு, பாம்பேவும் ஸ்கேர்ஸ் தான் இருக்குது. ஆனால் பாம்பே ரேட்டு வந்து
அது குறைவாக வச்சுட்டதுனால அது ரேட்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதாவது 500 ரூபா வரைக்கும் விலை போகுது. இன்னும் கண்டிஷனாக இருந்தால் கிட்டத்தட்ட 700-800 கூட விலை போயிட்டுருக்கு. பாம்பேவாக இருந்தால் விலை ரொம்ப அதிகம். ஹைதராபாத் வந்து நார்மல் கண்டிஷனில் 50 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் போகுது. 2 மினிட்டு தான் வச்சுக்கிட்டாங்க. ரெண்டுமே ஸ்கேர்ஸ் தான். அடுத்து 2004 போஸ்டல் காயின் 150 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட். இது 2004 வச்சுக்கிட்ட நாணயம். இது சிங்கிள் மின்ட்டு தான். இந்த காயின் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணும். சிங்கிள் மின்ட் வந்து விலை அதிகரிக்கும். இது வந்து கல்கட்டா மின்ட்டில் மட்டும்தான் வச்சுக்கிட்டாங்க. ஸ்கேர்ஸில் தான் இருக்குது. யூஎன்சியாக வாங்கி வைக்கலாம் நீங்கள். ஏன்னா 150-200 வரைக்கும் யூஎன்சி கொஞ்சம் கிடச்சிட்டு தான் இருக்குது. ரொம்ப நார்மல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 30-40 அப்படி கூட கிடைக்குது. யூஎன்சியாக கலெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அடுத்த வருஷம் ரேரானால் உங்களுக்கு வந்து விலை அதிகரிக்கும், விலை கூடுற வாய்ப்பு இருக்குது. அதனால் யூஎன்சியில் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் போஸ்டல் காயின். அடுத்தது 2010 ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த நாணயம். அது வந்து இப்போ காமன் கேட்டகரியில் தான் இருக்குது. ஒரு சிங்கிள் மின்ட் காயின் தான். இதுவும் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். யூஎன்சி கிடைக்கிது, இல்லை நல்ல கண்டிஷன் கிடைச்சி. ஏன்னா எந்த நாணயமும் இப்போ கிடைக்கிறது இல்லை. ஏன்னா 2010 வச்சிட்டது இனிமேல் வச்சிருக்க போகிறதில்ல. அதனால் இது சிங்கிள் மின்ட்டாக இருக்கனால இது நல்ல கண்டிஷனில் வச்சு இல்லை யூஎன்சியில் கிடைக்கிது. இது வந்து காமன் காயின் தான். இந்த காயின் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நாணயங்கள், அதாவது 1 ரூபி காயினில் இந்த மாதிரி காப்பர் நிக்கல் வந்து விலை ஏறிட்டே இருக்கனால காப்பர் நிக்கல் கட்டாயம் கலெக்ட் பண்ணி வைங்க. இப்போ விலை குறைவாக இருக்க ஸ்கேர்ஸில் உள்ள நாணயங்களும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.